நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். MEG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே சமநிலை தேவையா? உச்ச நீதிமன்றம் கருத்து. தமிழக லஞ்ச ஊழல் ஒழிப்பு கண்காணிப்பு துறை அதாவது TVAC அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு எதிராக தொடர்ந்து உள்ள வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே சமநிலையை ஏற்படுத்த வேண்டிய நிலை உள்ளதாக உச்ச நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை கருத்து தெரிவித்தது. திண்டுக்கல் அரசு மருத்துவரிடம் லஞ்சம் வாங்கியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறை அங்கித் திவாரி மீது தமிழக TVAC தொடர்ந்த வழக்கு விவகாரத்தை CBIக்கு மாற்றவும் தங்கள் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிடக் கோரி அமலாக்கத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீது உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் சூரியகாந்த், உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்போது நீதிபதிகள் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு நியாயமான விசாரணை கேட்பதற்கு உரிமை உண்டு, அதே சமயத்தில் ஒவ்வொரு தரப்பும் அதன் அடையாளத்தையும் அதிகார வரம்பையும் தக்க வைத்துக் கொள்வதை உறுதி செய்ய வேண்டும். இது இக்கட்டான நிலையாக உள்ளது. மத்திய அரசு அதிகாரிகளை மாநில அரசு புலனாய்வுகள் தன்னிச்சையாக கைது செய்ய முடிவு செய்தால் இது அரசமைப்பு சட்ட நெருக்கடியை உருவாக்கும். இது போன்ற சூழ்நிலையில் கைது செய்ய மாநில அரசுக்கு தனி அதிகாரம் இருக்கும் என்று கூறப்பட்டால் அது கூட்டாட்சி கூட்டமைப்பிற்கு ஆபத்தாக முடியும். இருப்பினும் மாநில புலனாய்வு துறையில் அதிகார வரம்பிற்குள் ஒரு வழக்கை விசாரிக்கும் அதிகாரத்தை மறுப்பதும் விரும்பத்தக்கது அல்ல. இங்கு இரு அதிகார போட்டி அம்சங்களுக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்த இருதரப்பு வாதங்களையும் நாங்கள் பரிசீலிப்போம் என குறிப்பிட்டு நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளது. தற்போது அங்கித் திவாரி மத்திய பிரதேசத்தில் குடும்பத்துடன் தங்கி இணையம் வழியாக விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி.